அதாவது இங்கே அரசியலோ மற்ற விஷயங்களே பேச வேணாம், இலக்கியத்தை பற்றி மட்டுமே நம்ம கேட்கலாம். இல்லை, இது இலக்கியம் தான். ஏன்னா இணைப்பே இலக்கியம் சொல்லிட்டீங்க. நம்ம அதாவது உருதுல தான் ஒரு பழமை சொல்லுவாங்க, ஆதமி ஆதமி சே மில்தா ஹே மகர் தில் கிசி சே மில்தா ஹே. பக்கத்தில் நாடு இந்த நாடு தான் இருக்குமே தவிர நாட்டில் உள்ளவங்களுக்கு இடையில் இணைப்பு இல்லை. இவங்க சொன்ன இணைப்பு இல்லை, அதாவது இதயபூர்வமான இணைப்பு இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. ஆனால் அதே நேரத்தில் தீவிரவாதம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. இஸ்லாத்தில் தீவிரவாதம் என்பது சுஷ்மா சிவராஜ் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கும்போது அந்த கமிட்டியில் நான் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் அவங்க ஹோம் மினிஸ்டர் இதில் வந்தாங்க. அதில் சட்டங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கும்போது டெரரிசம் பற்றி, இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு வந்துச்சு, சீக்கிய டெரரிசம்னு வந்துச்சு. அப்போ அம்மையார்கிட்ட சொன்னேன்னா, இந்த இஸ்லாமிக் டெரரிசம், சிக் டெரரிசம், அப்படி இது மாதிரி டெரரிசத்துக்கு ஏதுமா மதம்? டெரரிசம் என்பதே அது தனி மதம். மதத்துக்கும் சமயத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்மந்தமில்லாத ஒன்று. ஆக டெரரிசம் என்பது மனித நீதிக்கு, மனித உணர்வுக்கு, மனித இயற்கைக்கு, மனித வாழ்வுக்கு முற்றிலும் முரண்பட்டது, எதிரானது. அது எங்கிருந்தாலும், அதை மதப்போரில் வந்தாலும் சரி, இனப்போரில் வந்தாலும் சரி, மொழிப்போரில் வந்தாலும் சரி, எந்த போரில் வந்தாலும் தீவிரவாதம் தீவிரமாக எதிர்த்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது எங்கிருந்து வந்தாலும் சரி. பாகிஸ்தானில் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படினால பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறான்னு யாராவது சொன்னால் தப்பு. இப்போ இது காஷ்மீரில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் எங்கெல்லாம் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறான்னு சொன்னால் அதுவும் மிகப்பெரிய தப்பு. தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவனே அங்கே உள்ளவன் தான். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் குரானிலோ ஹதீஸிலோ நபிகள் நாயகம் போதித்த போதனைகளிலோ எந்த ஒரு இடத்திலும் இப்படிப்பட்ட மனிதன் அழிக்கக்கூடிய தீவிரவாத போக்குக்கு இடமே இல்லை. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நபிகள் நாயகம் வந்து 23 வருஷம் வாழ்ந்தார். நபியாக வாழ்ந்தவர் 23 வருஷம்தான். அதில் 13 வருஷம் மக்காவில் இருந்தார். 10 வருஷம்தான் அரபு நாட்டில் இது மதீனாவில் இருந்தார். இந்த 10 வருஷ காலத்தில், அவருடைய காலத்தில் அவர் கலந்து கொண்ட சண்டைகள், அவர் கலக்காமல் அவர் காலத்தில் நடந்த சண்டைகள் என்பது மொத்தம் 88. மொத்தம் 88 ஸ்கெர்மிசஸ், போர், சண்டை, வம்பு எல்லாம். இந்த 88 சண்டைகள்லையும் மொத்தம் இறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? 88லையும் 1024 பேர். மொத்தமே 20 வருஷம் வரல, 10 வருஷ வரலாற்றில் 88 சண்டை நடந்த அந்த வரலாற்றில் மொத்தமே இறந்து போனவங்க எண்ணிக்கை 1024 பேர் தான். அதில் முஸ்லீம்கள் பாதி பேர் இருப்பாங்க. நம்ம முஸ்லீம் அல்லாத நான் அந்த லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. அது டாக்டர் அமீதுல்லா எங்கே ஒரு பாரிஸில் உட்காந்து 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த புக்கை வெளியிட்டார் உலகத்துக்கு. அது ஐரோப்பா முழுதும் அதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த வாளை கொண்டு பரவிது இஸ்லாம் அப்படின்லாம் கிளப்பி விடுறதுங்கிறது தப்பான ஒரு இது. வாளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. வாள் எடுத்தவன் வாளால் சாவான் என்பது தான் சம்பந்தமே தவிர, இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த இந்து மதத்தில் அல்லது கிறிஸ்துவ மதத்தில் அல்ல எந்த மதத்திலேயாவது மனிதனை அடித்து கொல்லணும்னு இருக்கா அப்படின்னா எந்த மதத்திலையும் இல்லை. அது மாதிரி தான் இஸ்லாத்திலையும் இல்லை. அதுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த போர்கள் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்பது தான் முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து. அதனால் இந்தியாவுக்கு செய்திருக்கிற அந்த தவறான கொடுமையிலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. இந்திய மக்களை காப்பாற்றுவது நம்ம கடமை. சாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் என்பது தான் நாம் கொண்டிருக்கிற கொள்கை. இந்தியாவிலேயே, உலகத்திலேயே இந்தியா மாதிரி ஒரு நாடு கிடையாது.
ஏதோ பெருமைக்காக சொல்கிற வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே எடுத்த முடிவு 1985 அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பம், 1992 மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிவு. இன்றைக்கி காஸ்ட் சென்சஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி அப்போ இந்த சென்சஸ் எடுத்தாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே கல்கத்தாவில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ். அதை எடுத்த 47 வால்யூம் போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து வெளியே சொன்னவர் டாக்டர் ராமதாஸா ஃபஸ்ட் டைம் சொன்னார். அவர் தான் இந்த தமிழ் இந்து பத்திரிகையில் வந்து அதுதான் வெளியிடுறார். என்ன சொன்னார்னா, 47 வால்யூம்களில் எடுத்து அதுக்கு செஞ்ச ஆந்த்ரோபாலஜி சர்வே கொடுத்த முறை என்னன்னு சொன்னால், இந்தியாவில் 4694 கம்யூனிட்டிஸ் இருக்குது. 4694 கம்யூனிட்டிஸ், சமுதாயங்கள். அந்த ஒவ்வொரு சமுதாயத்திலும் கணக்கு பண்ணால் இப்போது 45,000க்கு மேற்பட்ட ஜாதி, இன்னும் கூட இருக்கும். இப்போ காஸ்ட் சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை ஜாதி இருக்குன்னு போக தான் தெரியும். இப்போ 4294 சமுதாயங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது சார். உலகத்தில் இப்படிப்பட்ட நாடே கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. பண்டிட் நேரு அவர்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தை வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான். அப்படிப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய உலகத்திலே உள்ள நாடு இந்த ஒரு நாடு தான். இதுக்கு ஈடாக இணையாக எந்த நாடும் கிடையாது. அதனால தான் உலகத்திலே சிறந்த நாடு பாரத மணித்திரு நாடு, நமது தாய் நாடுன்னு நம்ம சொல்கிறோம். இது ஏதோ பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை. இது ஆலிம்கள், பெரியவர்கள், மார்க்க மேதைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம்னு சொன்னால், தாய் நாட்டை நேசிக்கிறது இறைவனுடைய பக்தியை மாதிரி. நிஸ்புல் ஈமான் ஹிப்பத்துல் இஸ்லாம் வத்தனி ஹிப்புல் ஈமான். தாய் நாட்டை நேசிக்கிறது இறை நம்புவது மாதிரி பாதி என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ மிகச்சிறந்த நாடாக நினைக்கக்கூடியவங்க தான் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்பதை தெரிவிக்கிறோம். அதனால் இந்த சண்டை வம்புங்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைதியான முடிவு வந்து, இப்படி எவனை செய்தானோ அவனை கண்டுபிடித்து அவனுக்குள்ள தண்டனையை ஊர் உலகம் தெரிய கொடுக்கக்கூடிய காலம் வந்தால் அதை மிகுந்த பாராட்டுக்கூடியதாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே.